ட்ரெண்டிங்ல இருக்கும் இந்த தொழிலை செய்யுங்க. வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பதிவில் அருமையான ரிட்டர்ன் கிஃப்ட் பிசினஸ் ஐடியாஸ் ஃப்ரம் ஹோம் தொழில் பற்றி விவரித்துள்ளோம். மற்றவர்களிடம் சென்று வேலை பார்க்க பலரும் விரும்புவதில்லை. ஏனென்றால் அவர்களிடம் வேலை பார்க்கும்போது நேரம் மற்றும் அங்குள்ள விதிமுறைகள் எல்லாம் கடைப்பிடிக்க வேண்டியிருக்கும். அதனால் தான் சுயதொழில் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சுயதொழில் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது. அதற்கான யோசனைகளும் இருக்க வேண்டும். உங்களுக்கு உதவும் வகையில்தான் நம்முடைய பதிவில் தினந்தோறும் தொழில்களை பற்றி பதிவிட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைய பதிவில் ட்ரெண்டிங்கில் இருக்கின்ற தொழிலை பற்றி அறிந்து கொள்வோம் வாங்க. ரிட்டர்ன் கிஃப்ட் பிசினஸ் ஐடியாஸ் ஃப்ரம் ஹோம். ரிட்டர்ன் கீப் ஆனது இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கின்ற தொழிலாக இருக்கிறது. இந்த தொழிலை நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே செய்யலாம். இந்த தொழிலை பற்றிய முழு தகவலையும் இந்த பதிவின் வாயிலாக அறிந்து கொள்வோம் வாங்க. இடம். இந்த தொழிலை நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே செய்யலாம். இதற்காக தனியாக இடம் தேவையில்லை. உங்கள் வீட்டிலேயே சிறிய இடம் இருந்தாலே போதுமானது. மூலப்பொருள். நீங்கள் என்னென்ன கிஃப்ட் ரெடி செய்து கொடுக்கிறீர்களோ அதற்கு என்ன மூலப்பொருட்கள் தேவையோ அதனை மட்டும் வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் வாங்கும் பொருட்களுக்கு தேவையான மூலப்பொருட்களுக்கு தகுந்தது போல முதலீடும் மாறுபடும். என்னென்ன கிஃப்ட் செய்யலாம்? வெட்டிங் ரிட்டர்ன் கிஃப்ட், நிச்சயதார்த்தம் ரிட்டர்ன் கிஃப்ட், தாலி பெருக்கு ரிட்டர்ன் கிஃப்ட், பெண்களுக்கு மருந்து கொடுக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட், ஆடி வெள்ளி பூஜை ரிட்டர்ன் கிஃப்ட், ஆவணி ஞாயிற்றுக்கிழமை ரிட்டர்ன் கிஃப்ட், கொலு ரிட்டர்ன் கிஃப்ட், பிறந்தநாள் ரிட்டர்ன் கிஃப்ட். எப்படியெல்லாம் விற்பனை செய்வது? நீங்கள் இந்த தொழிலை இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜை கிரியேட் செய்து அதில் உங்களுடைய ரிட்டர்ன் கிஃப்ட்களை பதிவிடலாம். இதனை பார்த்துவிட்டு நிறைய கஸ்டமர்கள் வருவார்கள். இதன் மூலம் நீங்கள் வருமானத்தை ஈட்டிக் கொள்ளலாம். மேலும் உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ளவர்களிடம் நீங்கள் செய்யும் தொழிலை பற்றி கூறுங்கள். இதன் மூலம் உங்களின் தொழிலை பற்றி தெரிய வரும். அவர்கள் 4 பேரிடம் சென்று கூறுவார்கள். இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள்.